இயல் 3 நாடு அதை நாடு. புலி தாங்கிய குகை. தமிழர்கள் பழங்காலம் முதலே கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினர். நாட்டைக் காக்க போர்க்களம் செல்வதை தம் முதன்மையான கடமைகளுள் ஒன்றாகக் கருதினர். கல்வியறிவும் கவிபாடும் திறனும் பெற்ற சங்ககாலத் தாய் ஒருவர் தம் மகனின் வீரத்தைப் பற்றிப் பெருமிதத்துடன் கூறும் செய்தியை அறிவோம். சிற்றில் நற்றூண் பற்றி நின்மகன் யாண்டுள்ளானோ என வினவுதி, என்மகன் யாண்டுள்ளான் ஆயினும் அறியேன், ஓரும் புலிசேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிரோ இதுவே, அதுபோன்றவன் மாதோ போர்க்களத் தானே. காவற்பெண்டு. கவிநடை உரை. எம் சிறுகுடியில் அழகிய தூணைப் பற்றி நின்று என் மகன் எங்கே என்று வினாவும் பெண்ணே, அவனிருக்கும் இடம் யானறியேன். புலி தாங்கிச் சென்ற குகை போல அவனைப் பெற்ற வயிறு இங்குள்ளது. ஒருவேளை அவன் போர்க்களத்தில் இருக்கக்கூடும். சொல்லும் பொருளும். சிற்றில் சிறுவீடு, கல் அலை கட்குகை, யாண்டு எங்கே, ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு. பாடலின் பொருள். சால்புடைய பெண் ஒருத்தி புலவரின் வீட்டுக்குச் சென்று, அன்னையே, உன் மகன் எங்கு உள்ளான் என்று கேட்டாள். சிறு அளவிலான எம் வீட்டின் தூணைப் பற்றிக் கொண்டு ஏதும் அறியாதவள் போல நீ உன் மகன் எங்கே என என்னைக் கேட்கிறாய். அவன் எங்குள்ளான் என்று எனக்குத் தெரியவில்லை. ஆயினும் புலி தாங்கிச் சென்ற குகை போல அவனைப் பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது. அவன் இங்கில்லை எனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும். போய்க் காண்பாயாக என்று புலவர் பதிலளித்தார். நூல்வெளி. காவற்பெண்டு சங்ககால பெண் புலவர்களுள் ஒருவர். சோழ மன்னன் பேரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் என்பர். கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாகக் கொண்டு இப்பாடலை பாடியுள்ளார். இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. புறநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. இந்நூல் பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியனவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது. இந்நூலில் 86ஆம் பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. யாண்டு என்னும் சொல்லின் பொருள். எங்கு. யாண்டுள்ளனோ என்னும் சொல்லை பிரித்து எழுதக் கிடைப்பது யாண்டு கூட்டல் உள்ளனோ. கல் கூட்டல் அலை என்பதனை சேர்த்தெழுதக் கிடைக்கும் சொல் கல் அலை. பாஞ்சை வளம். தமிழ்நாட்டில் பல வகையான நாட்டுப்புற இலக்கியங்கள் வழங்கி வருகின்றன. அவற்றுள் கதைப்பாடல் என்பது கதை தழுவிய நிலையில் அமையும் பாடல் ஆகும். அது சமூக கதைப்பாடல், வரலாற்று கதைப்பாடல், புராணக் கதைப்பாடல் என பல வகைப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாற்றைக் கூறும் கதைப்பாடலின் ஒரு பகுதியை அறிவோம். சுத்த வீர சூரன் கட்டபொம்மு துறை துளங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன். நாட்டு வளங்களைச் சொல்கிறேன், பாஞ்சை கோட்டை வளங்களைக் கேளுமையா. கோட்டைகளாம் சுத்திக் கோட்டைகளாம், மதில் கோட்டைகள்தான் கெட்டி வேலைகளாம். வீட்டிலுயர் மணி மேடைகளாம், மெத்தை வீடுகளாம் மதிலோடைகளாம். பூட்டுங்கதவுகள் நேர்த்திகளாம், பணப் பொக்கிஷ வீடும்பார் சாஸ்திகளாம். ஆசார வாசல் அலங்காரம், துறை ராசன் கட்டபொம்மு சிங்காரம். ராசாதி ராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொலுவீற்றிருந்தான். விந்தையாக தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய்க் கடை வாசல்களும் நந்த வனங்களும் சந்தன சோலையும் அங்கே. நதியும் செந்நெல் கமுகளும் வாரண சாலை ஒருபுறமாம், பரிவளரும் சாலை ஒருபுறமாம், தோரண மேடை ஒருபுறமாம், பெருச்சோக்கட்டான் சாரியல் ஓர் புறமாம். சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம், வளம் சொல்லி மயில் விளையாடுமாம். அன்பு வளர்ந்திரும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்கிறேன் கேளுமையா. முயலும் நாயை விரட்டுமாம், நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டிலே பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும் தண்ணீர்தான் குடிக்கும்.
கறந்த பாளையும் காகங்குடியாது எங்கள் கட்டபொம்மு துரை பேரு சொன்னால் வரந்தருவாளே திரு வாக்கருள் செய்வாளே சக்கதேவி. சொல்லும் பொருளும் சூரன் வீரன், பொக்கிஷம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும்பரப்பு, வாரணம் யானை, பரி குதிரை, சிங்காரம் அழகு, கமுகு பாக்கு. பாடலின் பொருள்: குறைவில்லாத வீரனாகிய கட்டபொம்மன் இருந்து ஆட்சி செய்யும் பாஞ்சாலங்குறிச்சியின் வளங்களை கூறுகின்றேன். அந்நாட்டின் வளத்தையும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் வளத்தையும் கேளுங்கள். அந்நகரில் பல சுற்றுகளாக கோட்டைகள் இருக்கும். அவை மதில்களாக மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும். வீடுகள் எல்லாம் மதில்களால் சூழப்பட்ட மாடி வீடுகளாக இருக்கும். வீட்டுக் கதவுகள் மிகவும் நேர்த்தியாகவும் வீடுகள் செல்வம் நிறைந்ததாகவும் இருக்கும். அரண்மனை வாயில் முறைப்படி அழகுபடுத்தப்பட்டு இருக்கும். அழகு மிகுந்த அரசனாகிய கட்டபொம்மன் அரசவையில் வீற்றிருப்பான். புதுமையான தெரு வீதிகளும் பெரும்பரப்பில் அமைந்த கடைகளும் இருக்கும். பூஞ்சோலைகளும் சந்தனமரச் சோலைகளும் ஆறுகளும் நெல் வயல்களும் பாக்கு தோப்புகளும் அந்நாட்டிற்கு அழகு சேர்க்கும். யானை கூட்டமும் குதிரை கொட்டிலும் ஒரு புறம் இருக்கும். தோரணங்கள் கட்டப்பட்ட மேடையும் தாயம் ஆடுவதற்கான இடமும் ஒரு புறம் இருக்கும். சோலைகளில் குயில்கள் கூவும், மயில்கள் நாட்டின் வளத்தை கூறி விளையாடும். அன்பு வளரும் நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் நிகழும் சில விந்தைகளை சொல்கிறேன். வீரம் மிகுந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள முயலானது தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாயை எதிர்த்து விரட்டிவிடும். பசுவும் புலியும் நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்கும். மன்னன் கட்டபொம்மனின் பெயரை சொன்னால் கறந்து வைத்த பாலை கூட காகம் குடிக்காது. சக்கமாதேவி பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்வாள். நூல்வெளி: கட்டபொம்மன் கதைப்பாடல்கள் பல வடிவங்களில் வழங்கி வருகின்றன. அவை பலரால் பதிப்பிக்கப்பட்டுள்ளன. நம் பாடப்பகுதி வானாமலை தொகுத்து வெளியிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலில் இருந்து எடுக்கப்பட்டது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வரும். வாரணம். பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டும். முயல். மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு. பூட்டுங்கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பூட்டும் கூட்டல் கதவுகள். தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தோரணம் கூட்டல் மேடை. வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம். பொறுத்துக: பொக்கிஷம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும்பரப்பு, சிங்காரம் அழகு.